உங்கள் நார்மல் வீடியோக்கு பின்னாடி எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர மாதிரி உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணி ஆல்ட்டு பிடிச்சி மேலே ட்ராக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயரை விட்டு செகண்ட் லேயர் வந்து ஆட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவை மேலே ட்ராக் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ கலர் பிரிட்ஜுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோ டூல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா பென் டூல் இருக்கும். பென் டூல் செலக்ட் பண்ணி இப்போ வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. பார்த்து பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். டாட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் வைங்க. ரொம்ப தூரமாக வைக்க வேணாம். ஏன்னா மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும். கொஞ்சம் அப்புறம் முன்ன பின்ன வரும். வீடியோ பார்க்கவே நல்லா இருக்காது. ஃபுல்லாக டாட் வச்சதுக்கப்புறமேட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து எண்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஏதாவது டாட்டு முன்ன பின்ன வச்சாலும் பரவாயில்ல. கடைசியில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டு விண்டோ பக்கத்தில் இருக்க ட்ராக்கர் நோடு வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிளிப்லேருந்து ஃப்ரேம் வந்து மாற்றிக்கோங்க. ப்ளேட்டை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு டபுள் ஆரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் ஆகிடும். ஃபுல்லாகவே ட்ராக் ஆனதுக்கப்புறம் மேலே நோடு இருக்கும். நோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று ஷோ ஆகும். அங்கே வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆல்ஃபா அவுட்புட்னு இருக்கும். அது வந்து ப்ளூ டு ப்ளூ வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ எடிட் பேஜில் போய்ட்டு மேலே வச்ச லேயரை வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிருக்கும். இப்போது உங்கள் 2 லேயருக்கு நடுவில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிவிட்டு கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு முக்கியமாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் போயிடும்.